ஓம் முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ சற்றும் எதிர்பார்க்காத அளவிற்கு பேருதவி உன்னை தேடி வந்து உன்னை மகிழ்விக்க காத்திருக்கின்றது. நான் இல்லாமல் நீ எப்படி தனித்து ஒரு நொடி கூட இருக்க முடியாதோ அப்படித்தான் உன்னை பிரிந்து என்னாலும் ஒரு நொடியும் தனித்திருக்க முடிவது இல்லை. என் குழந்தையாக உன்னை சுற்றி எப்பொழுதும் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய நினைவுகள் இந்த முருகனை சுற்றி இருப்பதால் நானும் எப்பொழுதும் வேலோடும் மயிலோடும் உன்னை சுற்றி வந்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னை வலது கரத்தால் தாங்குகின்றேன். கர்மாக்களை எல்லாம் நசுக்கி மீதமிருக்கக்கூடிய உன்னுடைய வாழ்க்கை அற்புதமாகவும் அதிசயங்களாகவும் நிரப்ப வேண்டும் என்று ஆசைப்பட்டு பேருதவிகளை எல்லாம் உன்னை தேடி அனுப்பி வைத்து விட்டேன். என்னுடைய பெயரை நீ உச்சரித்து கொண்டு இருக்கையில் உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் குடிக்கொள்ள ஆணை பிறப்பித்து கொண்டு இருக்கின்றேன். என்னுடைய அருள் முழுமையாக நீ பெற்றிருக்கின்றாய். இரவு பகலாக உன்னை பொக்கிஷமாக நான் பாதுகாத்து கொண்டு கவனித்து கொண்டு இருக்கின்றேன். எந்த ஒரு துன்பமும் தீமையும் துர்சக்தியும் தீய சக்தியும் உன்னை அண்டாதவாறு எல்லா நேரமும் உன்னை நான் பாதுகாத்து கொண்டு இருக்கின்றேன். என்னுடைய அரவணைப்பில் நீ வாழ்ந்து கொண்டு வருகின்றாய். யாரிடம் நீ மனம் விட்டு உன்னுடைய குறைகளை பகிர்ந்து கொள்கின்றாயோ அங்கிருந்து நிவர்த்திக்கான வழிகள் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் வழிகளை செய்கின்றேன். யாரை தேடி நீ போகின்றாயோ அவராகவே நான் இருந்து உன்னை வரவேற்று உபசரிக்கவும் செய்கின்றேன். எனக்கு பிரியமானவர்கள் உனக்கு ஆசிகளை கூறுவார்கள். அந்த ஆசிகளை வழங்குவதும் நான் தான் என்று அறிந்து கொள், புரிந்து கொள். சோதனை காலத்தில் உன்னோடு யாரேனும் பயணித்தால் அதுவும் நானாகத்தான் இருப்பேன். வீட்டில் இருக்கும் சந்தோஷம்தான் எப்பொழுதும் மிகவும் பெரியது. அந்த சந்தோஷத்தின் அடிப்படையில் தான் உனது கஷ்டங்கள் நீங்குவதன் வேகமும் இருக்கின்றது. உன்னுடைய மனநிலையை நீ சந்தோஷமாக வைத்துக்கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களிடமும் நீ சந்தோஷமாக பழக ஆரம்பித்தால் உன்னுடைய வாழ்க்கையும் சந்தோஷம் என்கின்ற வாசலில் அடியெடுத்து வைத்து விடும். மனதிற்குள் ஒளிந்திருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். பலரிடம் அனுசரித்து நீ நடப்பதையும் பலரிடம் பொறுமையாக நீ செல்வதையும் அமைதியாக செல்வதையும் நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். பிறரது கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகி அவமானப்பட்டு நீ நிற்பதையும் நான் கவனித்து கொண்டிருக்கின்றேன். பல அநியாயங்களை உன் வாழ்க்கையில் நீ சந்தித்து கொண்டிருப்பதையும் நான் கவனித்து கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய உடைமைகளை பிறர் அபகரித்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னை நிர்கதியாக நிற்க வைப்பது போல ஒரு தோற்றத்தையும் ஏற்படுத்தி உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியிருக்கின்றார்கள். என் அன்பு குழந்தையே, அவர்களுடைய முயற்சி எதுவும் பலன் கொடுக்காது. அவர்கள் உன்னை அழிக்க வேண்டும், ஒரு வழி ஆக்க வேண்டும் என்று முடிவெடுத்து சில செயல்களை செய்கின்றார்கள். அவர்களுடைய முயற்சிகள் அனைத்தும் தூள் தூளாகி பொடி பொடியாகி காற்றோடு காற்றாக மண்ணோடு மண்ணாக அழிந்தே போகும். என் அன்பு குழந்தையே, இனியும் நான் பொறுக்க மாட்டேன். அந்த துஷ்டர்களை நான் என்னுடைய வேல் கொண்டு துரத்தி விடுவேன். தப்பு செய்தவர்களுக்கு தண்டனையை தப்பாமல் தந்து உன் வாழ்விற்கான நீதியை நான் பெற்று தருவேன். நான் உன் வாழ்க்கையில் நெருங்கி வந்திருக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. மிக மிக அருகில் நெருங்கி ஒன்றோடு ஒன்றாக பிணைந்து விட்டேன். நீ நிதானமாக செயல்பட வேண்டும். அனைத்தையும் நல்லதாகவே நினைத்து நிதானத்தை கைப்பிடி. எதற்கும் அவசரப்படாதே. நீ அவசரப்படக்கூடிய அளவிற்கு உன்னை வேகத்தோடு வார்த்தைகளை கொட்டக்கூடிய அளவிற்கு சிலர் உன்னை தூண்டி விடுவார்கள். ஆனால் நீ அந்த நேரத்தில் அமைதியையும் மௌனத்தையுமே ஆயுதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவையில்லாத வார்த்தைகளை உன்னிடமிருந்து பெற துடித்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னுடைய மனதில் கோபத்தை அடக்கு. உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்து. ஆதங்கம், வெறுப்பு என தேவையில்லாத எந்த சுமையையும் நீ சுமந்து கொண்டு செல்லாதே. அதனால்தான் நிம்மதியை இழக்கின்றாய். நான் என்ன பாவம் செய்தேன், ஏன் இவ்வளவு கஷ்டம் என்று எப்பொழுதும் நினைக்காதே. கஷ்டங்கள் எல்லோருக்கும் தான் இருக்கின்றது. படைத்து காக்கும் இறைவனுக்கும் கஷ்டம் இருக்கின்றது. தன் பிள்ளைகளின் முந்தைய கர்ம வினையினால் அவதிப்பட்டு துன்பப்படக்கூடிய கஷ்டங்கள் அது. என் அன்பு குழந்தையே,
துயரங்களை மட்டுமே நீ அதிகமாக நினைப்பதால் தான் அதையே பெறவும் செய்கின்றாய். பதிலாக இன்பங்களை அதிகமாக நினைத்துப்பார், அதையே பெறுவாய். தேவையற்ற விஷயங்களை நினைத்து நீ புலம்புவதை நிறுத்தி முதலில் உன்னுடைய எண்ணங்களை மாற்று. நேர்மறையான எண்ணங்கள் முழுவதுமாக பரவி இருக்கும்படி செய். கஷ்டத்தை கண்டு அஞ்சாதே, எல்லாம் சில காலம்தான், எதற்கும் பயப்படாதே. யாரும் துணை இல்லை என்று எல்லாம் நினைக்காதே. அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு இந்த முருகன் நான் இருக்கின்றேன். உனக்குள் இருந்து நீயாக நானே செயல்பட்டு பல வெற்றிகளை குவிக்க நான் உதவிடுவேன். நீ மகுடம் சூடி அழகு பார்க்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. நீ தேடி அலைந்த காலம் எல்லாம் போய் நீ தேடியது உன்னை தேடி வந்து மகிழ்விக்கக்கூடிய காலம் வந்து விட்டது. என் மீது நம்பிக்கை கொள், என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை கொள். உன்னுடைய வாழ்க்கையை மிக உயர்ந்த நிலையை அடையும்படி இந்த முருகன் நான் செய்து விடுவேன். வாழ்வில் நடக்கும் இன்ப துன்பங்களை உள்ளது உள்ளபடி ஏற்கக்கூடிய மனப்பான்மை எப்பொழுதும் எல்லோருக்கும் முழுமையாக இருக்க வேண்டும். என் நேரமும் கவலைகளாலும் விரக்திகளாலும் மூழ்கி இருப்பதை நிறுத்த வேண்டும். உன்னுடைய கடமைகளில் கவனத்தை வைக்க வேண்டும். வீழ்ந்து கொண்டே இருக்கின்றோம் என்று நினைக்காமல் எழுந்து நிற்க பழக வேண்டும். நான் அடிக்கடி என்னுடைய பக்தர்களுக்கு கூறுவது, எதுவுமே நிரந்தரமில்லாத வாழ்க்கை இது. எல்லாம் நன்மைக்கு என்று எடுத்துக்கொண்டு முன்னேறி போய்கொண்டே இருக்க வேண்டும். இந்த உலகம் நம்மை இப்படி பார்க்கின்றதே அப்படி பார்க்கின்றதே என்று நினைத்து வருந்தி கொண்டு இருக்கக்கூடாது. இங்கு உள்ளவர்களுடைய பார்வைக்கு எல்லாம் விளக்கம் கொடுத்தால் வாழ்நாட்களே பத்தவும் பத்தாது. என் அன்பு குழந்தையே, யார் எதை கூறினாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நேர்மையை கடைபிடி, உண்மையை கடைபிடி. வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் பிறர் உன்னை பற்றி வைத்திருக்கக்கூடிய மதிப்பீடுகளிலிருந்து உன்னை மேம்படுத்த தேவையானதை மட்டுமே எடுத்துக்கொள். தேவையில்லாதவற்றை அறவே ஒழித்துவிடு. உன் மனதின் எண்ணத்திலிருந்து தூக்கி வெளியே போட்டுவிடு. மற்றவற்றை கவனத்தில் எடுத்துக்கொள்ளாதே. பிறருடைய தேவையற்ற வீண் சொற்களை எல்லாம் மனதிலிருந்து அழித்து விடு. அந்த சொற்கள் தான் நிம்மதியை நிலைகுலைத்து கொண்டு இருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியை கொடுக்க நான் ஆசைப்படுகின்றேன். அவஸ்தைகளிலிருந்து உன்னை விடுவிக்க வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கின்றேன். பேருதவிகளையெல்லாம் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை நான் ஆச்சரியப்பட வைக்கப் போகின்றேன். கூடிய விரைவிலேயே, மிக கூடிய விரைவிலேயே எல்லாம் மாறக்கூடிய நிலை ஏற்படும். நல்லதே நடக்கும்.